ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சிம்ம ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதத்தினுடைய இறுதிக்கு பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்க போகுது, மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் அப்படின்னு எல்லாத்த பற்றியுமே இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சிம்மராசியை சொல்லுவாங்க. மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சிம்மராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சிங்கத்தை போல கம்பீரமாக இருப்பாங்க. அவங்களுடைய தோற்றமே தெரியும், அவங்க வேற மாதிரி அப்படின்றது. ஸோ அதீத தன்னம்பிக்கை இருக்கக்கூடியவங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். ஆனால் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதீத தன்னம்பிக்கை இருக்கும். இவங்க ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். பிரபஞ்சம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தைரியம், தலைமை பண்பு, தாராள குணம் அப்படின்னு எல்லாத்துக்குமே பேர் போனவங்க தான் சிம்மராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையான சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய ஆற்றலை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த திறமை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஸோ மற்றவங்கள மோட்டிவ் பண்ணுறது, அவங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடியவங்க. ஸோ இவங்க கூட இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான சக்திகள் எல்லாம் நிறைந்தவர்கள் தான் வாழ்க்கையை ரசித்து ரசித்து வாழக்கூடியவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நேர்மையான இருக்கக்கூடியவர்கள், யாருக்கும் எப்போதும் தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பும் தாராளமான மனப்பான்மையும் விசுவாச குணமும் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்பானவங்க, நண்பர்களுக்கு உதவுறதில் பார்த்திங்கன்னா அதீத சிறந்தவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம். இவங்ககிட்ட நெருங்கி பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. எந்த வகையிலையுமே அவங்களால உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. ஸோ இவங்களுடைய அதிகப்படியான நேர்மறை குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எதிர்மறையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, எப்போதுமே எல்லாருமே தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்குவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகமான கோபம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு கர்வம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே போல் சில நேரங்களில் இவங்களுடைய கர்வம் பார்த்திங்கன்னா அதிகாரமாக மாறிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் 31 தான் கடைசி நாள், உங்களுடைய கஷ்டங்களுக்கான ஒரு கடைசி நாளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சின்ன சின்ன எதிர்மறையான விளைவுகளும் ஏற்பட தான் இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா சனி பகவான், சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து அஷ்டம சனியாக உங்களுக்கு செயல்பட்டுருக்காரு. ஸோ மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு அவர் அஷ்டம சனியாக செயல்பட தொடங்கிட்டார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறைகளை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உங்களுடைய நேர்மையான குணம் இதுதான் உங்களை ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கூட இதை தான் சொல்ல முடியுங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய அருட்கடாட்சியம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான விஷயங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரக அமைப்புகள் தாங்க. ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 26ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மீனத்திலிருந்து மேசராசிக்கு என்ட்ரி ஆகிட்டார். ஸோ இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிம்மராசினியர்களுக்கும் கொஞ்சம் ஃபேவரான ஒரு கிரகம் தான். குரு மற்றும் சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுனால ஸோ பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்றும் இருக்காது. அதுவும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் நல்ல லாபம் பார்ப்பீங்க. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் ஒரு நிலைத்தன்மையானது உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான வேலை இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைச்சிடும். அதனால் பெருசாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுவும் சிம்மராசியை உடையவங்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். பெண்களாகவே நீங்கள் இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு இன்னொரு பெண்ணால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். குழந்தைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்குங்க. ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்கள்லாம் அதற்கான முயற்சிகள் இப்போ எடுக்கிறீங்கன்னா தெய்வத்தினுடைய அருட்கடாட்சியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். இது போல் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வாரங்களாகவே உங்களுக்கு ஒரு தேக்க நிலையானது இருந்துகிட்ருக்கும். ஸோ சரியான வருமானம் இருந்திருக்காது, இல்லைன்னா நல்ல வியாபாரம் நடந்திருக்காது.
இல்லை அப்படியே ஒரு வேளை நடந்திருந்தாலுமே கூட அதற்குரிய காசு உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ மாறப்போகுது. அதனால் நல்ல ஒரு வருமானமானது கிடைக்கப் போகுது. அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். பணம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்களே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா புதனும் சரி சுக்கிரனும் சரி 2 கிரகங்களுமே பண வரவை குறிக்கக்கூடிய கிரகங்கள் தான். ஸோ சுக்கிரன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு, கலை இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது. ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், ஆதாயங்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயங்கள்ல தடைகள பார்த்துட்டு இருந்தீங்களோ, இப்போ வந்து உங்களுக்கு தடைகள் எல்லாமே உடையக்கூடிய ஒரு நேரம். அதனால நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். அதனால துணிச்சலா வந்து முடிவெடுங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை பாதையை நோக்கி நீங்க சரியா பயணிக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்கள்லாம் கிடைக்குது. பொருளாதார ரீதியா நிச்சயமா நீங்க நல்ல ஒரு வளர்ச்சிய பார்ப்பீங்க. இதுவரைக்கும் பொருளாதார ரீதியா நீங்க கஷ்டங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட, கவலைகள் இருந்துட்டு இருந்தாலுமே கூட, கடனால சூழப்பட்டிருந்தாலுமே கூட, ஏதோ ஒரு மேஜிக் மாரி, ஒரு ஜாக்பாட் மாரி உங்களுக்கு நிச்சயமா வருமானம் கிடைக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்கள வந்து நல்லா மோட்டிவ் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். சிம்மராசி நேயர்கள பொறுத்த வரைக்கும் வேலையும் சரி, தொழிலும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா, இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சுக்கிரனும், புதனும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்காங்க அப்படின்றதுனால, அ ஒரு சில நேரங்கள்ல உங்களோட எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறாம போகலாம். ஆனா, அது கண்டிப்பா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நடந்துடும். அதனால அப்ப நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நிச்சயமா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நடக்கும். கொஞ்சம் மெதுவா நடக்கும் அவ்வளோதான். ஏன்னா, கிரகநிலைகள் நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில கொஞ்சம் வேகமா நடந்துடும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் தடை, தாமதம் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குற மாரி தான் இருக்கும். ஸோ வாழ்க்கையில இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். புதுசா எதுவும் கிடையாது. ஸோ சிம்மராசிக்காரங்க இதுவரைக்கும் பார்க்காத கஷ்டங்கள நீங்க இனி பார்க்க போறது கிடையாது. அதனால தைரியமா இருங்க. எல்லாத்தையுமே உங்களுடைய தைரியத்தாலயும், விடாமுயற்சியாலயும் மட்டும் தான் சரி பண்ண முடியும். அதனால எப்போதும் நம்பிக்கை இழந்துடாதீங்க. உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் ஆலயத்துக்கு போங்க. ஈசனை வந்து தரிசனம் செய்யுங்க. எம்பெருமான் ஈசனை வந்து நீங்க தரிசனம் செய்யறது, அஷ்டமியில காலபைரவர் வழிபாடு செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து துணையாக நிற்குங்க. ஸோ ஈசன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களே மறக்காமல் வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற அந்த மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈசனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த பதிவை பார்க்கக்கூடிய நேயர் சிம்மராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இதை செய்யுங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது சிம்மராசிக்காரங்க இருக்காங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அதன் மூலமாக அவர்களும் பயன்பெறட்டும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தொடர்ந்துனா, இவ்வளோ நாளாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள பற்றியும், என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு அடுத்தடுத்து சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்ததோ, கேட்டதோ பெரிய விஷயம் கிடையாதுங்க. நாம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதை தான் நம்ம மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நடக்கக்கூடிய விஷயம் வந்து நல்லது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது, அது நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனால் நமக்கு நடக்கக்கூடிய ஆபத்துக்களை வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆபத்துக்கள் மூலமாக தான் நமக்கு இழப்புகளானது ஏற்படும். ஸோ அதை சரி கட்டணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக ஒரு விதமான குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். எதுலேயுமே சட்டுன்னு முடிவெடுக்க முடியாது. எல்லா விஷயத்துலையுமே முடிவெடுத்துட்டு இருந்த நீங்கள் இப்போ குழப்பம் அடைஞ்சிருக்கீங்க. முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளானது இருக்குது. ஏன்னா 8வது வீட்டில் கிரகநிலை சரியில்லை. 8வது வீட்டில் சனி பகவான் மட்டும் அமர்ந்திருந்தா பரவாயில்லைங்க. 3 கிரகங்கள் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ 8வது வீட்லேயே 3 வருட கிரகங்களும் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது ஆபத்தான ஒரு விஷயந்தான். அதனால் பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவுகளானது ஏற்படும். ஆல்ரெடி உங்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சிவியராக இப்போ வந்து எடுத்து பாருங்கள். இல்லை அப்படின்னா பின்னாடி பிரச்சனையை வந்து அதிகமாக்கி விட்டுடும். அதாவது உடல்நல குறைவு ஏற்படுறது ஒரு வகை, இன்னொருத்தங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நஷ்டங்களானது ஏற்பட்டுடும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தினுடைய வருமானம், தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை நினச்சி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நிச்சயமாக நமக்கு ஆபத்துக்களை கொடுக்கும். ஸோ அதனால் அகலக்கால் வைக்காதீங்க எதுலேயுமே. கொஞ்சம் நிதானமாக இருங்க. நடக்கிறது பொறுமையாக நடந்தாலும் பரவாயில்ல, அவசரப்பட வேண்டாம். ரொம்ப பெருசாக செய்யணுன்ற ஒரு ஆசை வேண்டாம். ஸோ ஏன்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன முடியுதோ, என்ன நடக்குதோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே எம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை சிம்மராசினிகள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்படி ஒருவேளை இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.